வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் ஆசிரியர்களுக்கான ஏஐ டூலை எப்படி பயன்படுத்தும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்கள் எப்படி பயன்படுத்த சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஏஐ பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ப்ராம்ப்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். எல்லோரும் பயப்படக்கூடிய விஷயம், அது ஏதோ கோடிங் மாதிரி இருக்கும் போலன்னு யோசிப்பேன். அந்த மாதிரி கிடையாது, ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதை நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போய்க்குங்க. ப்ராஜெக்டில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்டோட இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கான நேமை நான் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைட்டில் வந்துட்டு சிலபஸை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த ஃபைலை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, டெக்ஸ்ட்டு கொடுக்காம வாய்ஸ் கொடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட்டோ இங்கிலீஷோ எதுவுமே தெரியாது, ஆனால் வாய்ஸ் என்கிட்ட இருக்காங்க கொடுக்கலாம். இப்போ இந்த வாய்ஸ் சிம்பிளாக நான் கிளிக் பண்ணிடுறேன். எனக்கு இந்த பிடிஎஃப்பில் உள்ள அனைத்து பேஜஸையும் எனக்கு ஃபுல் அனலைஸ் பண்ணி கொடு. இப்போ நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இதை டெக்கு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸில் என்ன கொடுத்தவங்க இது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு இந்த பிடிஎஃப் ஃபுல்லானது ஜோஸே எனக்கு ஃபுல் அனலைஸ் பண்ணி கொடுன்னு இருக்குது, வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லி இருக்குது. இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன்னா இதில் தப்பு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். உள்ளது எனக்கு ஃபுல் அனலைஸ் பண்ணி கொடுன்னு கொடுத்தாச்சு. இதை நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னு தேவையில்லை, இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ண. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் அடிப்படையில் கன்வர்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நியூ சார்ட்டுக்கு போவாங்க. ப்ராஜெக்ட் பேஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா புது ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுது. அனலைசிங் இங்கிலீஷ் கிளாஸ் டீச்சர் இருந்துச்சு. இப்போ இந்த பேஜஸ் ஃபுல்லாக நமக்கு அனலைஸ் பண்ணிடும். இதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லெசன் பிளான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வேர்டு டாக்குமெண்ட்டாகவும் பிடிஎஃபாகவும் எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். இங்கிலீஷை பொறுத்தளவு நீங்கள் பிடிஎஃப் டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம். தமிழ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட் சப்போர்ட் ஆகாதனால உங்களுக்கு பிடிஎஃப் மட்டும் மிஸ்யூஸ் ஆகும். மிஸ்யூஸ் மீன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக மாட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த புத்தகத்தை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுச்சு. மொத்தம் 7 யூனிட் இருக்குது. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இதே பிடிஎஃப் நீங்கள் அந்த வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், ஒவ்வொரு யூனிட்டுக்கான டாபிக்ஸும் நீங்கள் இதை ரீட் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தம் 7 யூனிட் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட் வந்துருச்சு. இப்போ 7 யூனிட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முழு கிராமர் ரோடு மேப்னு சொல்லி என்னங்கிறது கரெக்டாக கொடுத்துருக்கு. இதில் வந்து ரைட்டிங் ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரைட்டிங்ஸில் லிசனிங் ஸ்கில் என்ன இருக்குது. இந்த புத்தகம் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்திங்கன்னா இது வெறும் இங்கிலீஷ் லெசன் அல்ல, 5 லேயர் உருவாக்கப்பட்டுருன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு ஏஐ வந்து அனலைஸ் பண்ணனால அது வந்து நமக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா பீரியாடிக் மேப் மஸ்ட் ஸ்டடின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ப்ராஷர், போயம், சப்ளிமெண்ட்ரி அந்த மாதிரி கொஸ்டின் ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி அதுவும் உங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுத்த ஃபைலு இப்போ நீங்கள் அங்கே கொடுக்கும்போது டாக்குமெண்ட்டாகவும் கொடுக்கலாம், வேர்டு டாக்குமெண்ட்டாகவும் கொடுக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம். அல்லது ஃபோட்டோஸாக இருந்துச்சுன்னா அதை கொடுத்து நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு பெஸ்ட்டாக வரும்னு சொல்லி இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் டீச்சருக்கு இந்த பிடிஎஃப் மிகப்பெரிய பயன்பாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஃபைனல் அனாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு இந்த புக்கில் இருந்து என்ன டீட்டெயில் வேணும், இப்போ நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 யூனிட் ஃபுல் லெசன் பிளான் சொல்லி கொடுத்துருக்கு. ஒவ்வொரு பாடத்தையும் சிம்பிள் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குது, இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் கேட்குது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இல்லை 50 மார்க்கு, இல்லாட்டி கிராமர் ஒர்க் ஷீட்டுன்னு கேட்குது, பிபிடி வேணுமான்னு கேட்குது, இல்லை ஸ்லோ லேர்னர் நோட்ஸு வேணுமானு. அதாவது ஸ்லோவில் என்னென்னா குழந்தைங்க நிறைய பேர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்குவாங்க, சிலர் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பிக்கப் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு எது பண்ணாலும் அது கொடுக்குது. ஃபைனலாக 100 மார்க் கொஸ்டினும் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே அனலைஸ் பண்ணனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1ஓட லெசன் பிளான் கேட்குறோம். லெசன் பிளான் கொடு.
நான் சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ்லேயே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளூயண்டாக இங்கிலீஷ் தெரியணும்னு அவசியம் இல்லை. அப்படி இல்லைனா வாய்ஸ் கொடுத்துக்கலாம். லெசன் பிளான் கூடன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்போ பண்ணாலும் டாக்குமெண்ட் பிடிஎஃப் எதாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அனலைஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கரெக்டான ஆன்சர்ஸ் அந்த புக்கு ரிலேட்டடாக வரும். நீங்கள் ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணாமல் கொடுத்துட்டு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் அக்யூரேட்டாக வராது, மிஸ்மேட்சஸ் தான் வரும். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ 10th இங்கிலீஷில் யூனிட் 1 கம்ப்ளீட் லெசன் பிளானில் உங்களுக்கு யூனிட்டோட தீம் கொடுத்துருக்கு. யூனிட் கான்வென்ட் சொல்லி டே 1ல் என்னென்ன பண்ணுங்கிறது கொடுத்துருக்கு. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ், டீச்சர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ நீங்கள் இங்கிலீஷ் டீச்சர், பட் உங்களுக்கு சில வார்த்தைகள் வந்து மீனிங் பொருள்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தமிழ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஈஸியாக புரியும். இதை வந்து உங்களுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு டாக்குமெண்ட்டாகவோ பிடிஎஃபாகவோ வேணும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் பிளானோட பிடிஎஃப் கேட்டிங்கன்னா பிடிஎஃபாக கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிஎஃப் ஃபைலாக கொடு அப்படின்னா கொடுத்துரும். எனக்கு பிடிஎஃப் ஃபைல் கொடுன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு கொடுத்த டாக்குமெண்ட் வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு இது க்ரியேட் பண்ணிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிஸ்டத்தில் கொடுத்து அப்படியே ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். அப்போ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுலேயே நான் பிபிடியும் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புதுசாகவும் இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கான பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இதே தமிழ் ஆரம்பிச்சுன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். இப்போ இங்கிலீஷ் பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணுறோம். பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் பிளானோட பாருங்கள் புக்கில் எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு கிளியராக கொடுத்துருச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா டவுன்லோடு கேட்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ப்ரிண்ட் அவுட் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பிடிஎஃப்பில் சிலருக்கு டவுட் இருக்கும். எனக்கு இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலோட ஃபோட்டோஸோ அல்லது லோகோவோ ஏதாவது தேவைப்படுறப்பல இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே நான் கவர்மெண்டோட லோகோ யூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு லோகோ இருக்குது. எனக்கு இந்த லோகோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே வரணும். நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டு இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை பிடிஎஃப்பில் ஆட் பண்ணு. இது எல்லாமே டெம்ப்ளேட்ஸ். நீங்கள் வாய்ஸ் இருந்துச்சுன்னா வாய்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்துன்னா அப்படி தரேன். கொடுத்துட்டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இமேஜஸ் ஆட் ஆகிடும். அதே காமிச்சிடறேன். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இப்போ வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லாட்டி ஸ்டூடெண்ட்டோ யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் எனக்கு புரியலை, எனக்கு இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, இல்லாட்டி அந்த பேஜஸ் மட்டும் பிடிஎஃபாக அனுப்புனா அதுக்கான ஆன்சர்ஸை எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ கொடுத்துருக்கேன், ப்ரீவியஸில் இல்லை. இப்போ பாருங்கள் இந்த ஃபைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனா அந்த லோகோ சென்டரில் வந்துருச்சு. இது வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணாலும் இந்த இடத்துல ப்ராம்ப்ட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காகவே ஆயிரும், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ லெசன் பிளான் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். இது ஜஸ்ட்டு நம்ம ஷார்ட்டாக தான் கொடுக்குறேன். அது என்ன பண்ணுறது மட்டும் பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் 1 மட்டும்தான் நான் கேட்டிருந்தேன். இப்போ யூனிட் 1க்கானது பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருச்சு, ஆன்சர்ஸ் எல்லாமே. இந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணி வேர்டில் போடணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஏஐ. நீங்கள் வந்து எனக்கு டாக்குமெண்ட்டாக கூட இல்லாட்டி பிடிஎஃபாக கொடுனா கொடுத்துரும். எனக்கு பிடிஎஃப் ஃபைல் கொடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக கொடுத்துரும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கணும், அசைன்மெண்ட் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் ரொம்ப யோசிப்பீங்க. அது மாதிரி கிளாஸ் என்ன நடக்குதுன்னு கூட யோசிப்பீங்க. ஆனால் ஏஐ வந்து உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட், உங்களோட வேலையை வந்து ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துரும். அடுத்தடுத்த டேஸில் என்ன பண்ணணும் இப்போ ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணுற பாருங்கள். 10th ஸ்டூடெண்ட் இங்கிலீஷ் யூனிட் 1 மல்டிபிள் சாய்ஸ் வித் ஆன்சர் கீன்னு கொடுத்துருக்கு. ஆன்சர் கீன்னு இருக்குது. உங்களுக்கு எண்டிங்லேயும் அந்த ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஆன்சர் தேவையில்லைன்னா கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின்ஸ் மட்டும் வந்துடும். இப்போ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பிபிடி வேணும் இந்த யூனிட்டுக்கு, யூனிட் 1க்கு. எனக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு
பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கு மாடல் டிசைனாக பிபிடி கொடு வித் எல்லா பேஜ்லையும் எக்ஸாம்பிள் இமேஜ் கொடு அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி க்ரியேட் பண்ணுறோம். இந்த பிபிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொரு பேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரிலேட்டடாக ஒரு இமேஜ் சாம்பிளுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுக்க சொல்லியிருக்கேன். அது வந்து என்ன பண்ணணும்னு மட்டும் பாருங்கள். இந்த டூலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் யூடியூப்லேயும் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து வேறு யாரும் இந்த மாதிரி க்ரியேஷன் பண்ணி போட்டிருக்காங்க என்னென்னு அதை பார்த்துட்டு கூட நீங்கள் எனக்கு அப்டேட் பண்ணலாம். அது மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஹெல்ப் தேவைனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிபிடி அனலைஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான டிசைனாக கொடுக்குது. ஏன்னா நம்ம கொடுக்கும்போதே மாடல் டிசைனாக கேட்டிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் 18 ஸ்லைடு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதில் தமிழ் கவர்மெண்ட் எம்ப்ளாம் ஒவ்வொரு ஸ்லைடிலும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள். சூப்பர் அருமையாக இருக்குது. பிபிடி கவர்மெண்டோட லோகோவும் ஆட் ஆகிருக்கு. தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் மொத்தம் 18 ஸ்லைடு. நான் மேலே காமிச்சாப்பில் தான் அதை அப்படியே மேலே டாப்பில் பாருங்கள். நான் மூவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லேர்னிங் கோல்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வேணால் நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொடுக்கும். இதுக்கு போய் நீங்கள் பிபிடி ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ 18 ஸ்லைடு இருக்குது. நீங்கள் மேலே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஃபோனில் வந்து ஏன்னா ஸ்கூலை பொறுத்தவரை ஆண்ட்ராய்டில் கிளாஸ் எடுக்கிறப்ப இருந்துச்சுன்னா ஃபைலை வந்து உங்களோட சிஸ்டத்தில் காப்பி பண்ணி வச்சுட்டு நீங்கள் பிபிடியில் ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசைன்மெண்ட் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்டுக்கு. அசைன்மெண்ட் கொடு ஸ்டூடெண்ட்டுக்குன்னு அது என்ன பண்ணுறது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அசைன்மெண்ட் கொடுக்க போகிறோம். அசைன்மெண்ட் கொடுத்தோன்னா யூனிட் 1க்கு அசைன்மெண்ட் என்னென்ன பண்ணணுங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் 10 மார்க், பார்ட் பி கிராமர் இது ரிலேட்டடாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. டீச்சர்ஸ் எவாலுவேஷன் எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது எதுக்காகனா ஒரு அசைன்மெண்ட் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமர் ஆக்டிவிட்டீஸ். கிராமர் தான் எல்லாத்துக்கும் முக்கியம் பேசுகிறதுக்கு. கிராமர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கொடுக்குறேன். கிராமர் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஆஃப் ஸ்பீச் மாணவர்களுக்கான டாஸ்க்கு. ஏன்னா கிராமர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்டூடெண்ட் பேசுறதுக்காக கொடுத்துருக்கு. இது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் எப்படி பண்ணுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக கிளியராக கொடுத்துருக்கோம். இதை பிடிஎஃபாக வேணும்னா நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு ரொம்ப இப்போ கம்மியாக இருக்கும். ப்ரீவியஸாக வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணாதப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க்கு லோடும் அதிகமாக இருக்கும். இப்போ இதை யூஸ் பண்ணும்போது உங்களோட வேலை வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் 5 நிமிஷத்துங்கிற மாதிரி சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.